Hi friends, welcome to Just Rise Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C# programmingல properties பத்தி. So propertiesனா என்னது? Properties அப்படிங்கிறது values assign பண்றதுக்கும் get பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்றது. So mechanism of get and set என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுதான் யூசர் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம செட் அப்படின்னு சொல்றோம். ஸோ செட் பண்றது வேல்யூ வந்து செட் பண்றது. அதுக்கப்புறம் அந்த அசைன் பண்ண வேல்யூ வந்து நம்ம வந்து கிளாஸ் கிட்ட இருந்து கெட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து கெட் பண்றது. ஸோ இந்த கெட்டும் செட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா C# ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ முக்கியமா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ஒரு சின்ன கோட்ல பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் நேம் வந்து பிரைவேட்னு நம்ம டிக்ளேர் பண்றோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பப்ளிக்ல ஸ்ட்ரிங் நேம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு get யூஸ் பண்ணி get மெத்தட் யூஸ் பண்ணி set மெத்தட் get ப்ராப்பர்ட்டி set ப்ராப்பர்ட்டி இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் get ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்றோம் நேம். இந்த நேமுங்கிற வேரியபிளோட வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இது வந்து வேல்யூ ரிட்ரீவ் பண்றதுக்கு இல்ல ரிட்டர்ன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது. செட் பண்றது வந்து நேம்க்கு நம்ம அசைன் பண்றோம்ல வேல்யூ. ஸோ அந்த அசைன் வேல்யூக்கு தான் நம்ம செட் பண்றது. ஸோ செட் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுவோம் ஒரு வேரியபிளுக்கு. கெட் ப்ராப்பர்ட்டி எப்படின்னா அந்த வேல்யூ அசைன் பண்ண வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கெட் செட்டோட ஃபங்க்ஷன். ப்ராப்பர்ட்டிஸ் மறுபடியும் ஒரு சின்ன கோட்ல பாத்தீங்கன்னா get return this dot age set. ஸோ ஃபர்ஸ்ட் செட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் get. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து get அப்படிங்கிற மெத்தடை நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். ஆனால் செட்ல பார்த்தீங்கன்னா if this dot age is greater than 65. ஸோ இந்த this pointer யூஸ் பண்ணி நம்ம ஏஜோட வேல்யூ கம்பேர் பண்றோம். 65க்கு மேலே இருந்ததுன்னா இந்த this pointer வச்சு ரிட்டையர்டு வந்து ட்ரூ. ஸோ 65க்கு மேலே இருந்துச்சுன்னா ரிட்டையர்டு தான். ஸோ அது ட்ரூ அப்படிங்கிற மாதிரி நம்ம அசைன் பண்றோம். அதுக்கப்புறம் this dot age. ஸோ என்ன ஏஜுங்கிற அந்த வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்றோம். ஸோ இப்போ இந்த ஏஜ்க்கு வந்து 65 நம்ம வந்து 65க்கு மேலேயா இல்லை கீழேயான்னு செக் பண்றதுக்கு என்ன வேல்யூ நம்ம கொடுக்குறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70 வயசு அப்படின்னா 17 கொடுப்போம். ஸோ அது this dot ஏஜ்க்கு வந்து அசைன் ஆகும். இப்போ 16 கொடுத்தோம்னா அது ஏஜ்க்கு அசைன் ஆகும். ஸோ எந்த வேல்யூ நம்ம அசைன் பண்றோமோ அந்த வேல்யூ தான் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி நம்மளுக்கு ட்ரூவா அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ரிட்டர்ன் பண்றது this dot age அந்த வேல்யூ அந்த ஏஜை ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் இந்த கெட் ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்றோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தோம் C#. ஸோ முக்கியமாக ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்று செட்டு, இன்னொன்று கெட். ஸோ செட் பண்ணுறது எதுக்கு அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூ வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். கெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அந்த அசைன் பண்ண வேல்யூ வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் த்ரூவா நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.